ஜஸ்டிஸ் கட்சி மகாநாடு. தஞ்சையில் நடைபெற்ற ஜஸ்டிஸ் கட்சி மகாநாட்டின் நடவடிக்கைகளையும் அக்ராசனம் வகித்த சேயமான் தணிகாசலம் செட்டியாரின் புலம்பலையும் பத்திரிகைகள் வாயிலாக நேயர்கள் வாசித்திருக்கலாம். இவரது பிரசங்கத்தினின்று ஜஸ்டிஸ் கட்சியின் நிலை எல்லோருக்கும் நன்கு விளங்கிவிட்டது. பிராமணர் அல்லாதார்களில் அநேகர் இக்கட்சியில் சேராமல் இருந்ததற்குக் காரணம் கூலிக்கு ராஜபக்தியும் உத்தியோக வேட்டையும் மிகுந்திருப்பதே என்று வேறல்ல. இக்குணங்கள் இக்கட்சியினின்றும் ஒழிந்து இக்கட்சிக்கு இவ்வரசாங்கத்தினிடம் இருக்கும் கூலிபக்தியும் ஒழியுமானால் பிராமணர் அல்லாதார் எல்லோரும் இதில் சேருவார்கள். இல்லாவிடின் செட்டியாரை போன்ற இக்கட்சியார் எல்லோரும் மந்திரிகள் உள்பட ஒவ்வொருவராய் ஒப்பாரியிட வேண்டியதாகத்தான் முடியும். சுயராஜ்யக் கட்சியாரும் இவர்கள் போலவே உத்தியோக வேட்டையிலும் பதவி வேட்டையிலும் நுழைந்துள்ளார்கள். இவர்களது ஆர்ப்பாட்டங்களைக் கண்டு தேசமக்கள் முதலில் ஏமாந்து போனாலும் இவர்களது யோக்கியதையும் விரைவில் அறிந்துவிடுவார்கள். பாமர ஜனங்களை ஏமாற்றுவதால் எந்தக் கட்சி முன்னுக்கு வருவதாயிருந்தாலும் அது வெகு நாளைக்கு நீடித்திருக்காது என்பதை ஜஸ்டிஸ் கட்சியாரும் சுயராஜ்யக் கட்சியாரும் அறிய வேண்டுமென விரும்புகிறோம். குடியரசு துணைத் தலையங்கம், ஆகஸ்ட் 30, 1925.